வணக்கம். சென்னையில் மழை பாதிப்புகள் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் மழை பாதிப்புகள் குறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.ஏ. நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் அதே போன்று முகாம்களில் வழங்கப்பட்டு வரக்கூடிய உணவுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று உடனுக்குடன் புகார்களுக்கு தீர்வு காண வேண்டும். அதே போன்று தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளை முழுமையாக பம்ப் வைத்து அகற்ற வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளிடம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று மின்சாரம் தொடர்பான வரக்கூடிய புகார்களுக்கும் உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நேற்று காலை 6 மணியில் துவங்கிய மழை தற்பொழுது வரை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல பகுதிகளிலுமே தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தற்பொழுது தண்ணீர் தேங்கி இருப்பதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பணிக்கு செல்வதற்கு கூட தற்பொழுது சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சூழலில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்விற்கு பின்பு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஆய்விற்கு பின்பு உரிய உத்தரவுகளை அவர் அதிகாரிகளிடம் பிறப்பிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தண்டையார்பேட்டை மண்டலம் எம்கேபி நகர், முல்லை நகர் பகுதியினை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். அதைத் தொடர்ந்து கோடம்பாக்கம் மண்டலம் வார்டு 132 பாராங்கு சத்திரபுரத்தில் மழைநீர் தேக்கத்தினை அகற்றும் நடவடிக்கைகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு நடத்த இருக்கிறார். அதே போன்று சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை அறையில் வருகை தந்து அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அடையார் மண்டலம் வார்டு 169 சத்யா நகர் பகுதிகளில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தினை பார்வையிட்டும் ஆய்வு செய்வார் என்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.